பயணம் தொடர்ந்து இன்ஷால்லா இடைவெளி இருக்கும். அதனால் பயன் தானே வெளியே போய் பயணம் வைக்காமல் அப்படியே உட்கார்ந்து இன்ஷால்லா பயணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் நெருக்கமாக வாங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான ரமதானுடைய மாதத்தின் கடைசி 10 அடைந்து எந்த 10 தினங்கள் முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலும் இரவிலும் பள்ளிவாசலில் முழுமையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழித்து எந்த இரவின் சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த கட்டத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு, எதிர்பார்ப்போடு, மேலெண்ணத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியமான பெரியார்களே, தாய்மார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு அதனை யார் அடைந்து கொள்கிறாரோ, அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாரோ அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி என்றும், யாருக்கு அந்த இரவை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, பாக்கியம் கிடைக்கவில்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஷக்கி என்று சொன்னார்கள், அபாக்கியசாலி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைய வேண்டும் என்று எங்கள் எல்லோரை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகமாக, ஆசையாக, எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். கண்ணியமானவர்களே, எங்களை விட பாவத்திலும் அநியாயமான விடயங்களிலும் வீணான விடயங்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமான, இந்த சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கையை வீணாக செலவழிக்கக்கூடிய எங்களை விட 63 வருட காலம் உலகத்தில் வாழ்ந்து வெறுமனே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் 9 நோன்புகளை சந்தித்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாதவர்கள், யாருக்கும் அநியாயம் செய்யாதவர்கள், ரஹ்மத்தாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களே ஒரு உலகத்துக்கு ரஹ்மத். அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 தினங்களை அடைந்து கொண்டால் இரவில் மாத்திரமல்ல, பகல் நேரங்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருப்பார்கள். பள்ளிவாசலில் அமர்வதே ஒரு இபாதத், பள்ளிவாசலில் நேரம் செலவழிப்பதே ஒரு இபாதத். இரவையும் பகலையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். இந்த இரவு எனக்கு தப்பி போய்விடக்கூடாது. கண்ணியமானவர்களே,
அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பல விடயங்களை பேசுவான். பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ளால் அல்லாஹ் பல விடயங்களை பேசியிருக்கிறான், பல தலையங்கங்களில் பேசியிருக்கிறான். சூரத்துல் கௌசர் குர்ஆனில் ஆக சிறிய சூரா. அந்த சூறாவில் மாத்திரம் அல்லாஹ் 3க்கும் மேற்பட்ட விடயங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, குர்ஆனில் ஒரே ஒரு சூரா ஒரே விடயத்தை மாத்திரம் பேசுகிறது. குர்ஆனுடைய ஆக சின்ன சூறாவுக்குள்ளாலும் அல்லாஹ் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 17 தடவை நாம் ஓத வேண்டிய, அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய, தொழுகையில் ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ளால் எத்தனையோ தலையங்கங்கள், எத்தனையோ விடயங்கள், எத்தனையோ அற்புதங்கள். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இரவு, அந்த ஒரு இரவை பற்றி மாத்திரம் அல்லாஹ் முழுமையாக வேறு எந்த விடயங்களையும் அந்த சூறாவில் பேசாமல் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் ஒரே தலையங்கத்தில் ஒரே தலைப்பில் அல்லாஹ் பேசுவது இந்த இரவை பற்றி மாத்திரம்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று ஆரம்பித்து சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று முடியும் வரைக்கும் ஒரு இரவை ஆரம்பித்து இரவுடைய முடிவு ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள இந்த நேரத்தை, இதனுடைய சிறப்பை, மகிமையை, கண்ணியத்தை அல்லாஹ் அந்த சூறாவில் மாத்திரம் அல்லாஹ் பேசியிருக்கிறான். வேறு விடயங்களை அந்த சூறாவில் அல்லாஹ் பேசவில்லை. இது இந்த இரவுடைய தனித்துவம். ஒரு சூறாவில் பல விடயங்களை பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்கின்ற போது, அதன் கண்ணியத்தை பேசுகின்ற போது, அந்த சூறாவில் அந்த இரவை பற்றி மாத்திரமே பேசுகிறான். வேறு விடயங்களை அல்லாஹ் பேசவில்லை. அதுவே போதுமானது லைலத்துல் கத்ருடைய சிறப்பை, கண்ணியத்தை, மகிமையை விளங்கிக் கொள்வதற்கு. கண்ணியமானவர்களே, இந்த இரவு ஏன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது? லைலத்துல் கத்ருடைய இரவு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக கடைசி 10 தினங்களில் 10 இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்களில் தேடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று சொல்லப்பட்டால் அந்த இரவில் மாத்திரம் நாங்கள் அமல் செய்வோம். ஏனைய இரவுகளை நாங்கள் வீணாக்கி விடுவோம். அதனால் தான் கண்ணியமானவர்களை அல்லாஹு தஆலா அந்த இரவை மறைத்து வைத்திருக்கிறான் கடைசி 10 இரவுகளில். நீங்கள் கடைசி 10 இரவுகளையும் ஹயாத்தாக்க வேண்டும், நாம் தேட வேண்டும், முயற்சிக்க வேண்டும், இரவை பெருமதியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏன்? அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன். ஒற்றைப்படையை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த 27வது இரவை விசேஷமாக அமல்களிலும், தௌபாக்களிலும், குர்ஆன் திலாவத்துகளிலும், திக்ருடைய மஜ்லிஸ்களிலும் இந்த இரவை கழிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் அவர்களுடைய ஒரு கருத்து, ஒரு சஹாபி சாதாரணமானவர்கள் கிடையாது. நபி அவர்களுடைய துஆவை பெற்றவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே பிறந்தவர்கள். குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்களினால் துஆ செய்யப்பட்ட ஒரு சஹாபி. அவர்கள் சொல்கிறார்கள், கடைசி 10 இரவுகளில் 27வது இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு ஏற்படும் என்று
நான் மிகவும் ஆதரவு வைக்கிறேன், நான் மிகவும் எதிர்பார்க்குகிறேன் என்ற அவர்களுடைய அந்த செய்தியை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய முன்னோர்கள் 27வது இரவில் அதிகமாக அமல் செய்வார்கள், ஏனைய இரவுகளில் செய்வதைப் போல. கண்ணியமானவர்களே, இந்த 7 என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கம், இரவு அதாவது வானம் 7 குர்ஆன் பேசுது, பூமி 7, சொர்க்கத்துடைய கதவுகள் லஹா சபஅத்து அப்வாப், சொர்க்கத்துடைய கதவுகள் 7. அந்த அடிப்படையிலும் 70 என்று சொல்லக்கூடிய 7ஐ பெருக்கி வரக்கூடிய இந்த 70 என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கை மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவன் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி பரிசுத்தமான தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒரு தீய பெண்ணாக உலகத்துக்கு காட்டினவன். கண்ணியமானவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நபி அவங்களோட விரோதி, இஸ்லாத்துக்கு எதிரானவன் ஒரு பக்கம். நபி அவங்களோட மனைவிமாரை பற்றி தேவையில்லாம இட்டுக்கட்டி மோசமான ஒரு விஷயத்தை உலகத்தில் பரப்பி, ஒரு பொய்யை பரப்பி ஒரு கேவலத்துக்கு காரணமாக இருந்தவன். கண்ணியமானவர்களே, இந்த முனாஃபிக் குர்ஆன் இவனை பற்றி பல இடங்களில் பேசியிருக்குது. குறிப்பாக சூரத்துல் முனாஃபிகீனில் பேசி அந்த சூராவுக்கு அல்லாஹ் முனாஃபிகீன் என்று பேர் வச்சிருக்கிறான். இப்படியான மோசமான ஒருவன். கண்ணியமானவர்களே, இவன்ட ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சிட்டாங்க. ஒரு காஃபிர் நபி அவங்க தொழுவிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல இந்த சம்பவம் குர்ஆன்ல பேசப்பட்டிருக்குது. 2 படிப்பினர் இருக்குது. கண்ணியமானவர்களே, தண்ட மனைவியை குறை சொன்ன ஒருவன், இட்டுக்கட்டிய ஒருவன், தனக்கு எதிராக இருந்த ஒருவன், தன்னுடைய விரோதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிச்சாங்க. எந்த அளவுக்கு மன்னிச்சாங்கண்டா, அவன் வஃபாத்தாகின நேரத்தில் கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் ஒரு முஸ்லிம், ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்றான், யா ரசூலல்லாஹ், என் வாப்பா மௌத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? வேகமாக ஓடி வராங்க. தன் மனைவியை மோசமாக சித்தரித்தவன், தனக்கு எதிராக செயல்பட்டவன் ஒரு முனாஃபிக். நபி அவங்க வேகமாக ஓடி வராங்க. கண்ணியமானவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அணியக்கூடிய ஆடையை அணிஞ்சி, தன்னுடைய ஆடையை கலட்டி, ஜிப்பாவை கலட்டி, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவனுக்கு நபி அவங்க கஃபன் செய்கிறாங்க. கண்ணியமானவர்களே, கஃபன் செஞ்சு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவன், உங்களோட மனைவியை மோசமாக பேசினவன், இவனுக்கு நீங்கள் உங்களோட உடுப்பை கலட்டி, உங்களோட ஜிப்பாவை கலட்டி இவனுக்கு நீங்கள் கஃபன் செய்கிறீங்களே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் சாச்சா அப்பாஸ், என் சாச்சா அப்பாஸ் அவர் ஒரு ஏழை, அவர் ஒரு கஷ்டமானவர். அவருக்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மக்காவில் வாழக்கூடிய காலத்தில் ஒரு ஜுப்பாவை தச்சு கொடுத்தான். என்ற சாச்சாக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறான். இந்த ஒரு நலவுக்காக வேண்டி, ஒரு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் என்னுடைய ஜிப்பாவை கலட்டி இவனுக்கு கஃபன் செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு நபி அவங்க தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. நபி அவங்க தொழுவிச்சாங்க.
இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கபரி. நபியே, இதுக்கு பின்னால யாராவது முஸ்லிம் அல்லாதவர்கள் காஃபிர்கள் மரணித்தா அவங்களோட ஜனாசாக்களுக்கு நீங்க தொழுவிக்க கூடாது. கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வாரோம் என்றா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதிராக செயல்பட்ட தன்னுடைய விரோதியை மன்னித்தார்கள் உலகத்திலே. தன் மனைவியை பற்றி மோசமாக பேசின சித்தரித்த ஒருவனையும் மன்னித்தார்கள் உலகத்திலே. ஏன்? உலகத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றுதான் ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவென்று எனக்கு அடையாளங்கள் விளங்கினால், அடையாளங்கள் தென்பட்டால், அமைதியான ஒரு சூழல், சாந்தமான ஒரு காலநிலை, வெளிச்சமான ஒரு நிலைமை, அமைதியான ஒரு கட்டம் ஏற்பட்டு இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவென்று எனக்கு விளங்கினா நான் என்ன துவா செய்யணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்ட சிஃபாத்துகள்ல அல்லாஹ்ட தன்மைகள்ல ஆக விசாலமான தன்மை தான் இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை. மன்னிக்கக்கூடியவன் என்ற வார்த்தை அரபுல, மன்னிக்கக்கூடியவன் என்றதுக்கு அரபுல என்னென்ன வார்த்தையெல்லாம் பாவிக்கப்படுதோ அந்த எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹ் தனக்கு பாவிச்சுக்கிறான். இரக்கம் காட்டக்கூடியவன் ரஹ்மான் ரஹீம், அன்பு காட்டக்கூடியவன் ரஹ்மான் ரஹீம். ஆனால் மன்னிக்க கூடியவன் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அரபியில் என்னென்ன வார்த்தைகளில் எல்லாம் மன்னிக்க கூடியவன் என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் பாவித்திருக்கிறான். கஃபூர், காஃபிர், கஃபார், அஃபு, தவ்வாப், இது போன்ற என்னென்ன வார்த்தைகள் மன்னிப்பவன், மன்னிக்க கூடியவன் என்ற கருத்தை கொடுக்குமோ அந்த எல்லா அரபு வார்த்தைகளையும் அல்லாஹ் தனக்கு குர்ஆனில் பாவித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் விசாலமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சொல்லுங்க, யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்தில் விரும்புகிறது ஒரு அடியான் அடியானை புகழ்வதை விட ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எங்கட பாவங்களை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி தௌபா செய்யக்கூடிய ஒரு இரவாகவோ அல்லது எங்களுடைய தேவைகளை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவாகவோ இந்த இரவு ஆக்கிவிடக்கூடாது. இது அல்லாஹ்வை புகழக்கூடிய இரவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய விதம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய விதம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டிய விதத்தை உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த நபிமார்கள், மிக சிறந்த நபிமார்களின் மூலம் அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். நபிமார்கள் பாவம் செய்வது கிடையாது, ஆனால் நபிமார்களுடைய தௌபாவை குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். நபிமார்கள் கேட்ட துஆக்களை, இஸ்திக்ஃபார்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். ஏன் சகோதரர்களே, துஆ, தௌபா, இஸ்திக்ஃபார் இது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து நபி சொல்றாங்க, ஆயிஷா, நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று உங்களுக்கு விளங்கினா நீங்க முதலாவது சொல்லணும், அல்லாஹும்ம இன்னக அஃபு. நீங்க அல்லாஹ்வை புகழணும். எப்படி? யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், என்னை மன்னி என்று சொல்வதற்கு முன்னால் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு நாளைக்கு நாங்க 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம். ஃபர்லான தொழுகைகள் மாத்திரம் தொழக்கூடியவர்கள் 17 ரக்காத் தொழுவார்கள். அந்த 17 ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நாங்கள் மடக்கி மடக்கி ஓதுகிறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத்துக்கள். அந்த 7 ஆயத்துக்கள்ல கண்ணியமானவர்களே, 6 ஆயத்துக்கள்ல நானும் நீங்களும் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய புகழ் மாத்திரம் போதுமானது ஒரு மனிதனுடைய பாவம் உலகத்திலே மன்னிக்கப்படுவதற்கு. அல்லாஹ்வை புகழ்றது சாதாரண விஷயம் அல்ல. கோடிக்கணக்கான ரூபாக்களை
சதகா கொடுத்து கண்ணீர் வடிப்பதை போன்று அல்லாஹ்வை புகழ்வது மாத்திரம் போதுமானது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹால 7 ஆயத்து, அதுல 6 ஆயத்துக்கள்ல அல்லாஹ்வை நாங்க புகழ்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பமும் அல்லாஹ்வுடைய புகழ், கடைசி தான் துஆ. எனவே எங்கட துஆக்கள்ல, எங்கட இஸ்திக்ஃபார்கள்ல, எங்கட தௌபாக்கள்ல, எங்கட அழுகையில, எங்கட இரவு வணக்கத்துல நாங்க அதிகமாக அல்லாஹ்வை புகழணும். எங்கட பாவத்தை அறிஞ்ச ரப்பு சொல்லாமலே மன்னித்து விடுவான். தேவைகளை அறிந்த ரப்பு கேட்காமலே தந்து விடுவான். அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதனால தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க, நீ மன்னி என்று சொல்லுவானாம், இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஆரம்பமும் அல்லாஹ்வுடைய புகழ். ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைக்குகின்ற போது குர்ஆன் பேசுகிறது. சொர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால அவர் காலை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன். ஒரு சொர்க்கவாதி சொர்க்கத்துக்குள்ளால் போகக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். நீ எப்படியானவன்? உலகத்துடைய சோதனைகள், உலகத்துடைய சிரமங்கள், உலகத்துடைய கஷ்டங்கள், அதே போல கபருடைய சிரமங்கள், கபருடைய பிரச்சனைகள், கபருடைய நெருக்கடிகள், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துடைய அந்த இக்கட்டான சூழல், பயங்கரமான கேள்வி கணக்கூடிய நிலைமைகள், இது எல்லாத்துல இருந்து என்னை பாதுகாத்துட்டாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும். சொர்க்கவாதி சொர்க்கத்துக்குள்ளால போகும்போதும் அவர் முதலாவது சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் படைக்கப்பட்ட முதலாவது மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதன், முதல் நபி. இவங்க சொன்ன முதலாவது வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்முறாங்க. ஹதீஸ்ல வருது, அவங்களுக்கு தும்மல் போகுது. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ், ஆதமே நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய புகழ். அந்த வார்த்தையை தான் நானும் நீங்களும் சொர்க்கத்துக்குள்ளால கால வைக்கக்கூடிய நேரத்தில் சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நீங்க சொல்லுங்க, இன்னக அஃபு, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன். துஹிப்புல் அஃவ, அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, யா அல்லாஹ் நீ அடியாறுகளை மன்னிப்பதை விரும்புகிறாய். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ருடைய இரவில் மாத்திரம் அல்ல, எல்லா நாட்களிலும் இரவுடைய கடைசி பகுதி நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவை 3ஆக பிரித்து அதனுடைய கடைசி 3வது பகுதியில் யாரெல்லாம் துஆ கேட்பார்களோ, யாரெல்லாம் தௌபா செய்வார்களோ, யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய அடியான் எப்போது என்னிடத்தில் தௌபா செய்ய போகிறான், எப்போது என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய போகிறான், எப்போது எனக்கு முன்னால் அழப்போகிறான் என்பதை ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மன்னிப்பதை விரும்புகிறான். அடியார்களை அவன் மன்னிப்பதை விரும்புகிறான். 2வது அர்த்தம் கண்ணியமானவர்களே, அடியார்களை மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியார்களை மன்னிக்க வேண்டும், மனிதர்களை மன்னிக்க வேண்டும், தாய் பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், பிள்ளைகள் தாய்மார்களை மன்னிக்க வேண்டும். அடியார்களை மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் கண்ணியமானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல, ஒரு மனிதன், நான் எதை சொல்ல வாரோம்னா, நாங்கள் நினைச்சிடக்கூடாது எங்களுக்கு இந்த இரவுல மட்டும்தான் மன்னிப்பு என்று நினைச்சு அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை சுருக்கவானாம். தௌபா செஞ்சா மட்டும்தான் மன்னிப்பு என்று நினைச்சு அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை சுருக்கவானாம். நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரி, அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார் வாராங்க. மலக்குமார் வந்து சொல்றாங்க அந்த மனிதனிடத்தில், நீ உலகத்தில் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாய்? எந்த நன்மையும் செய்யாத ஒரு மனிதன்,
ஒரு மோசமான ஒரு மனிதன், எந்த நன்மையும் உலகத்தில் அவர் செய்யல. இவருடைய சக்கராத்த நபி அவங்க சொல்றாங்க, மலக்குமார் வந்து கேட்கிறாங்க அவரிடத்துல, நீ என்ன நன்மை செஞ்சிருக்கிறாய்? நபி அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அந்த மனிதன் சொல்றாரு, ஏண்ட ஞாபகத்தில் இந்த உலகத்தில் நான் எந்த நலவும் செஞ்சில்ல. ஏண்ட ஞாபகத்தில் இந்த உலகத்தில் எந்த நலவும் நான் செஞ்சில்ல. ஒரு வியாபாரி. கண்ணியமான ஹதீஸ்ல வருது, மலக்குமார் சொல்றாங்களாம் அந்த மனிதனை பார்த்து, ததக்கர் ததக்கர் ததக்கர், ஏ மனிதனே, உன்னோட ரூஹு போகுது, உன்னோட ரூஹை கைப்பற்ற போறோம், நீ கொஞ்சம் ஞாபகம் செஞ்சு பாரு, நீ என்ன நலவு செஞ்சுக்கிறாய் இந்த உலகத்தில், கொஞ்சம் ஞாபகம் செஞ்சு பாரு. மலக்குமார் ஞாபகப்படுத்துறாங்க. இந்த மனிதன் சொல்லுவானாம், கடைசியா சொன்னாராம், நான் எந்த நலவும் உலகத்தில் செஞ்சில்ல, நான் செய்யக்கூடிய நலவு ஒன்று தான். நான் ஒரு வியாபாரி. நான் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் கடனுக்கு பொருட்களை கொடுப்பேன். காசு எடுக்காம கடனுக்காக நான் பொருளை கொடுப்பேன். அவங்க வித்துட்டு பிறகு எனக்கு காசு தருவாங்க. இந்த நேரத்தில் ரெண்டு சாரார் இருப்பாங்க. ரெண்டு சாரார். ஒரு சாரார் அவங்க எனக்கிட்ட பொருளை கடனுக்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு நான் கடனுக்கு கொடுப்பேன், ஒரு சலுகை கொடுப்பேன், ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ரெண்டாவது சாரார் கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போவாங்க, ஆனால் அவங்க எங்கள்கிட்ட திருப்பி தாரத்துக்கு அவங்கள்ட்ட காசு இருக்காது. தர ஏழுமானவங்களுக்கு நான் சலுகை கொடுப்பேன், சந்தர்ப்பம் கொடுப்பேன், சான்ஸ் கொடுப்பேன். என்கிட்ட வாங்கிட்டு திருப்பி தரையலாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவங்கள நான் மன்னிச்சு விடுவேன். எனக்கு வர வேண்டிய காசை நான் மன்னிச்சுட்டேன். வர வேண்டிய கடன் அவருக்கு தந்து கொள்ளேனா. அவர் ஒரு முஅ்சிர், சிரமப்படக்கூடியவர், வறுமையில் வாழக்கூடியவர். எடுத்துட்டு போனாரு, வித்தாரு, திருப்பி தாரத்துக்கு அவர்கிட்ட காசு இல்லை. இப்படியான ஆக்களை நான் மன்னிச்சுடுவேன், வானாம் என்று சொல்லிடுவேன். இது மட்டும்தான் உலகத்தில் நான் செஞ்ச நன்மை. கண்ணியமானவர்களே, உடனே அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றத்துக்கு வந்தது அதாபுடைய தண்டிக்கக்கூடிய மலக்குமார்கள். அல்லாஹ் உடனே ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு வஹி அனுப்புகிறான், கட்டளை இடுகிறான், நீங்கள் சென்று அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். என்ன காரணம் என்றா, அடியார்களை மன்னிப்பது என்னுடைய தன்மை. அடியார்களை மன்னிப்பதற்கு நான் தகுதியானவன். நான் இருக்கும் போது என்னுடைய அடியான் இன்னும் ஒரு அடியானை மன்னித்து விடுகிறார். எனவே இவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து, நன்மையே செய்யாத ஒருவனுக்கு அவன் செய்த மன்னிப்பு என்ற நன்மை, மற்றவர்களை மன்னிப்பது என்ற நன்மையின் காரணத்தினால் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறேன் என்று அல்லாஹு தாலா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அனுப்பி அந்த மனிதன் ரூஹை கைப்பற்றான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை மன்னிச்சாங்க. ஏன் காரணம்? நான் இவனை மன்னிக்கிறத அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் இன்னொரு அடியான மன்னிக்கிறத அல்லாஹ் விரும்புறான். அதனால ஏண்ட மனைவியை பத்தி மோசமாக நீ பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன நீ மோசமாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் மன்னிச்சிடுறேன். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்? அல்லாஹ் சந்தோஷப்படணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி, அல்லாஹ் ஏண்டையும் உங்களுடையும் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய நாள் இருக்கிறோம். வெறுமனே தௌபா என்றது அழுதுட்டு போறதல்ல, ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போறதல்ல. அடியார்களை நாங்க மன்னிக்கணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த கண்ணியமான இரவுல மன்னிச்சு மறைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் போது நாங்களும் நீங்களும் சாதாரண மக்கள் அடியார்களை மன்னிக்கிறதால எந்த குறையும் வராது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுக்கு தொழுவிச்சு முடிஞ்சு அவனுக்காக இஸ்திக்பார் செய்றாங்க. தனக்கு அநியாயம் செஞ்ச அநியாயக்காரனுக்கு மன்னிக்க வேண்டிய கட்டத்தில் மன்னிச்சு தொலைவிச்சு இஸ்திக்பார் செய்றாங்க. இப்பதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறான், இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலயக்ஃபிருல்லாஹு லஹும். முஹம்மதே, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இவங்களுக்கு, இந்த முனாஃபிக்குக்கு, நபி அவங்க மன்னிச்சிட்டாங்க, ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும். அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களை அடியார்கள் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வோடு சம்பந்தப்படக்கூடியதையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அடியார்கள் மன்னிப்பதால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது.
அவர்களையும் அல்லாஹ் நாடினா தான் மன்னிப்பான். நான் என்ன நானாவை மன்னிச்சிட்டேன், நான் என்ன மனைவியை மன்னிச்சிட்டேன், நான் என்ன தம்பியை மன்னிச்சிட்டேன், நான் என்ன உம்மாவை மன்னிச்சிட்டேன், நான் என்ன பிள்ளையை மன்னிச்சிட்டேன் என்பதற்காக அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அவர்களையும் மன்னிப்பான். அதனால நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நபியே நீங்க மன்னிச்சதால இவனை நாங்க மன்னிக்க மாட்டோம். நபியை நீங்கள் 70 தடவை, அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றதே தான். இதான் எங்களுக்கு இங்க தேவையான சப்ஜெக்ட். நபியே 70 மர்ரா, அல்லாஹ் 100 என்று சொல்லல, 99 என்று சொல்லல, 50 என்று சொல்லல, 10 என்றும் சொல்லல. அல்லாஹ் சொல்றான் 70 தடவை நீங்கள் இந்த முனாஃபிக்குக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் ஃபலை யக்ஃபிர் அல்லாஹு லஹும். இந்த முனாஃபிகீங்களை அவங்க தௌபா இல்லாம, இஸ்லாம் இல்லாம, ஹிதாயத் இல்லாம மௌத்தாகினா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் அந்த இடத்துல 70 சொல்றான். அகப்பார்வையில் உலமாக்கள் சொல்றாங்க, அகப்பார்வையில் உலமாக்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த இறை நேசர்கள், விலாயத்தை பெற்ற உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. நாங்க இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்தில், தனிமையில் நாங்கள் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில், என்னோட பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழக்கூடிய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும் போது குறைஞ்சது 70 தடவை. அல்லாஹ் சொல்லிட்டானே, நபியே நீங்க 70 தடவை செஞ்சாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். அப்ப 70 என்று அல்லாஹ் அந்த இடத்தில் குறிப்பிட்டு சொன்ன காரணத்தினால் 70 என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கத்துக்கு நாங்கள் துஆ செய்கின்ற போது, திக்ர்கள் செய்கின்ற போது, 70 தடவை செய்கின்ற போது அது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக, மிகவும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். எனவே 27 அந்த 70ஓடு சம்பந்தப்படுகிறது. இதை வைத்துத்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ற பார்வையில் நான் நினைக்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மற்றவர்களை நாங்கள் மன்னிப்பது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக மாறும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தௌபாவையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அவங்களுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த ரெண்டுமே எங்களுக்கு போதுமான படிப்பினைகள் இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாட்சாட மகன் ஒரு முக்கியமான சஹாபி, மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி, குடும்பக்காரர். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி முனாஃபிகீன்கள் ஒரு அவதூறு சொன்ன நேரத்தில் குர்ஆன் கண்ணியமான பெண் என்று பேசும்போது, நபி அவர்கள் எப்படி கண்ணியமானவர்களோ அதே போன்று நபி அவர்களுடைய மனைவிமார்களும் கண்ணியமானவர்கள். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் மோசமானவர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபி அவர்களையும் நீங்கள் மோசமானவர்கள் என்று சொல்ல வருகிறீர்கள். அதனால் என்ன சொல்றான், நபி அவர்களும் பரிசுத்தமானவர்கள், அவருடைய மனைவிமார்களும் பரிசுத்தமானவர்கள். இந்த பரிசுத்தமான தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மோசமான தாய் என்று பேசக்கூடிய நேரத்தில் சில பேர்கள் அந்த பேசக்கூடிய சஃபையில் இருந்தாங்க. வீணாக ஒத்தரை பற்றி பேசக்கூடிய சஃபையில் இருக்கிறதும் பாவம். ஒருத்தர் செஞ்ச விஷயம், நடந்த விஷயம், ஒருத்தோட குறை பேசப்படக்கூடிய சஃபையில் இருக்கிறதே பாவம். ஒரு ஆளை பற்றி ஒரு சஃபையில் மோசமாக பேசப்படும் போது உண்மையை புரிஞ்சு கொள்ளாம, உண்மை தெரியாம ஆமாம் போட்டு அதை ஏற்றுக்கொள்றது ஒரு பாவம். ஒரு ஆளை பற்றி ஒரு கெட்டெண்ணம் வைக்கிறதே பாவம். ஒரு முஸ்லீமை பற்றி உள்ளத்தில் கெட்டெண்ணம், வாயால் ஒன்றும் சொல்லல, இவர் இப்படிப்பட்ட ஆளாய்க்குமே, உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம், இது பாவம். எந்த அளவுக்கு மோசமான பாவம் என்றா, கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்குக்கு பின்னால, மறுமையில் கேள்வி கணக்குக்கு பின்னால ஒன்றுமே இல்லை. கடைசி கேள்வி கணக்கு, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டினா அங்கால சொர்க்கம் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க கபூர்லையும் வாழ்ந்துட்டாங்க, மஹ்ஷரையும் சந்திச்சிட்டாங்க, கேள்வி கணக்குக்கு முகம் கொடுத்துட்டாங்க, கடைசியாக ஒரு செக் பாயிண்ட் இருக்குது சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால. நாங்க நினைக்கிற சிராத்த முஸ்தகீமை தாண்டினா மாஷா அல்லாஹ் நாங்க எல்லாம் சொர்க்கம்.
சிராத்தல் முஸ்தகீமுக்கு பிறகு சொர்க்கத்துடைய வாசல்ல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. கொரோனா காலத்தில் பேங்குக்கு போக்கல செக் பண்ற காய்ச்சல் இருக்குதா இல்லையா, பஸ்ல போக்கல செக் பண்ணினாங்க, ஃபிளைட்ல போக்கல ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. கண்ணியமானவர்களே, சொர்க்கவாதி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கவாதிகளுடைய உள்ளத்தை நாங்க ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்? وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ. சொர்க்கத்துக்கு போனா எந்த அமலும் இல்ல. சகோதரர்களே, நாங்க எப்படி எங்கட கூட்டாளிமார்களோட நண்பர்களோட உலகத்துல பேசிக் கொண்டிருக்கிறோமோ, சொர்க்கத்துல பேசிக் கொண்டிருக்கிறத எங்கட வேலை. அலா சுருரி முத்தகாபிலீன். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கவாதிகள் கட்டில்ல உட்கார்ந்து கொண்டு, சிம்மாசனங்கள்ல அமர்ந்து கொண்டு நண்பர்களோடு அவங்க பேசிக் கொண்டிருப்பாங்க. நண்பர்களோடு பேசிக்கொண்டு மூஞ்ச பார்த்து பேசுவாங்க. கண்ணியமானவர்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நெருங்கும் போது, சொர்க்கத்துக்குள்ளால காலை வைக்கும் போது இவங்களோட உள்ளத்தை நாங்க ஸ்கேன் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்டெண்ணத்தை வெளியெடுத்துருவோம். உள்ளத்துல கெட்டெண்ணம் வந்த கண்ணியமானவர்களே, நாங்க யார்கிட்டையும் மூஞ்ச பார்த்து பேச மாட்டோம். பேசினாலும் ஒரு வெறுப்பு, இவன் இப்படிப்பட்டவன். சும்மா சிரிக்கிறது, ஆனா உள்ளத்துல ஒரு வெறுப்பு, ஒரு நடிப்பு. உலகத்துல என்ன சொல்றது, சும்மா தெரியாதா அதான் சலாம் சொன்ன மச்சான், அப்படிதான் சொல்றாங்க. உள்ளத்துல ஒரு விரோதம் இருக்குது. சும்மா தெரியாதா, சும்மா தெரியாதா ஐத்தான் சலாம் சொன்னோம், சும்மா தெரியாதா ஐத்தான் மூஞ்ச பார்த்தோம். சொர்க்கத்துல நடிப்பில்லை, சொர்க்கத்துல நடிப்பில்லை. உண்மையான நட்பு, உண்மையான விசுவாசம், உண்மையான உறவு. அதனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லா கட்டத்தையும் தாண்டி வந்ததுக்கு பின்னால கடைசியாக உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கில் என்று சொல்லக்கூடிய கெட்டெண்ணத்தை நாங்க கலட்டி எடுத்துருவோம். ஏன்? நீங்க சொர்க்கத்துல மூஞ்ச பார்த்து பேசணும், சொர்க்கத்துல மூஞ்ச பார்த்து பேசணும். அதனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை, விரோதத்தை, கெட்டெண்ணத்தை நாங்க கலட்டிடுவோம். கண்ணியமானவர்களே, ஒருவரை பத்தி பேசப்படக்கூடிய ஒரு சஃபையில இருந்து நாங்க பேசல, கேட்டுக்கொண்டிருக்கிறதும் பாவம். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகை எனக்கு மிஸ் ஆகல. சுஃபியான் ஸௌரி யாருண்டா, புகாரி ஹதீஸுடைய துறைக்கு மிகப்பெரிய சேவை செஞ்ச ஒரு இமாம், ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறைநேசர். சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில் எனக்கு இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை எனக்கு மிஸ் ஆகல. சில நாட்களாக எனக்கு 5 மாசமாக தஹஜ்ஜுத் இல்லை. 5 மாசம் எனக்கு தஹஜ்ஜுத் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரல. அவர் சொல்றாரு, என்ன காரணம் என்றா, என்ற ஒரு கூட்டாளி, என்ற ஒரு நண்பனை பத்தி என் உள்ளத்துல ஒரு கெட்டெண்ணம் வந்துச்சு. என் உள்ளத்துல வந்த கெட்டெண்ணம், அது ஒரு பாவம். அல்லாஹ் அந்த சின்ன பாவத்தால அல்லாஹ் என் வாழ்க்கையில நான் தொடர்ச்சியாக செஞ்சு வந்த இரவு வணக்கம் தஹஜ்ஜுத் இல்லாம போயிட்டு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய பாவங்கள், அதற்கான தௌபா உலகத்துல கிடைக்கலண்டா, அதற்கான மன்னிப்பு உலகத்துல கிடைக்கலண்டா, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 விதமான சோதனைகளுக்கு நானும் நீங்களும் முகம் கொடுக்கணும். 2 விஷயங்களுக்கு முகம் கொடுக்கணும். தௌபா இல்லாத பாவம் 2 தாக்கத்தை உண்டாக்கும். ஒன்று, அமல்களை விட்டு அல்லாஹ் எங்களை தூரமாக்குவான். முதலாவது கொடுக்கிற தண்டனை தான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் உண்டாக்கக்கூடியது ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாலிஹான அமல். பாவத்தோடு தொடர்பு பட்ட மனிதன் தௌபா செய்யலையா, இஸ்திக்பார் செய்யலையா, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்கலையா, அல்லாஹ் கொடுக்கிற முதலாவது தண்டனை கண்ணியமானவர்களே, நன்மைகளை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்கிடுவான். நாங்கள் பார்க்கணும், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ நல்ல அமல்களை சில காலங்கள் செஞ்சு வந்திப்போம். இப்போ எங்களோட வாழ்க்கையில விடுபட்டிக்குதா? இதான் தௌபா என்றது. எங்களை பரிசோதனை செஞ்சு பார்க்கிறது. நான் கொடுத்த சதக்கா குறை வந்திக்குதா? நான் தொழுத தொழுகையில குறை வந்திருக்குதா? நான் முந்தி இரவெல்லாம் செலவாத்து சொல்வேன், இப்ப செலவாத்துல குறை வந்திருக்குதா? காலையில மாலையில திக்ர் செஞ்சு வந்தேன், அதுல குறை வந்திருக்குதா? லுஹா தொழுது வந்தேன், அதுல குறை வந்திருக்குதா? குர்ஆனை விடாம ஓதி வந்தேன், அதுல குறை வந்திருக்குதா? கண்ணியமானவர்களே, குறை வந்திருந்தா என்ன அர்த்தம் என்றா, ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்படாத தௌபா, ஏற்றுக்கொள்ளப்படாத இஸ்திக்பார், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பாவம் ஒன்று இருக்குது. கண்ணியமானவர்களே, இது முதலாவது தண்டனை. தௌபா இல்லாத பாவம் நன்மைகளை விட்டும் அமல்களை விட்டும் எங்களை தூரமாக்கி விடும்.
ரெண்டாவது கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான ஒரு விஷயம், மிக பயங்கரமான விஷயம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கண் குளிர்ச்சி, ஆகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் மௌத்தா போனதுக்கு பின்னால் அவரை ஞாபகம் செய்யக்கூடிய, அவருக்காக துவா செய்யக்கூடிய, அவருடைய பேரை மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு புள்ள. இதனால தான் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் சந்ததிகளை கேட்டாங்க. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுது 100 வயசுக்கு பின்னால, மனைவிக்கு 82 வயசு, அவங்களுக்கு 100 வயசு, குழந்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு கட்டம், முதுமை அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஒம்ராத்தி ஆக்கிர் சொல்றாரு, என்ன மனைவி ஒரு மலட்டு தாய், மனைவிக்கு புல்லல்ல, நானும் ஒரு கிழவன், யா அல்லாஹ். அந்த வயசுலையும் அல்லாஹ்ட்ட கேட்டது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளையை தான். என்ன காரணம் கேட்டா, எனக்கு பின்னால என் பேர் அழிஞ்சிடக்கூடாது, எந்த மார்க்கத்தை எந்த சமூகத்துக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேனோ அந்த சமூகத்துக்கு எனக்கு பின்னால இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் எனக்கு வேணும், ஒரு ஆண் வாரிசு வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, எத்தனை வருஷம் கேட்டாங்க? நாங்கள் துவா கேட்டு அவசரமாக கபூலாகணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, சில விஷயத்தை அல்லாஹ் கேட்ட உடனே தருவான், சில விஷயத்தை நாங்கள் கேட்போம், கேட்டதுக்கு மாற்றமாக அல்லாஹ் தருவான். சில விஷயத்தை அல்லாஹ் உலகத்தில் தரமாட்டான், மறுமையில் அல்லாஹ் தருவான். சில விஷயத்தை நாங்கள் கேட்போம், அல்லாஹ் கொஞ்சம் லேட்டாக்கி அதை விட சிறந்ததை தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டது ஒரு புள்ள தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டது ஒரு புள்ள. 85 வருஷமா கேட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 8 பிள்ளைகளை கொடுத்தான். 8 பிள்ளைகளும் 85 வயசுக்கு போறோம். 3 மனைவிமார்களின் மூலமாக 8 பிள்ளைகள். முதலாவது மனைவி சாராவுக்கு புள்ளை இல்லை, 2வது திருமணம் செஞ்சாங்க ஹாஜருக்கு, அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அதுக்கு பின்னால சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அதுக்கு பின்னால 3வது திருமணம் செஞ்சாங்க கன்தூரா என்று சொல்லக்கூடிய தாயை, அந்த தாய்க்கு அல்லாஹ் 6 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்தான். 8 ஆம்பளை பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? கேட்டதை விட அதிகமாக கொடுத்தான், கேட்டதை விட சிறந்ததை கொடுத்தான். கேட்டாங்க ஒரு பிள்ளைய, அல்லாஹ் கொடுத்தான் 8 பிள்ளைய. கேட்டாங்க ஒரு பிள்ளைய, அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? 8 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகளை வரலாற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு பேசப்படுகின்ற, வரலாற்றில் சாதனைகள் புரிந்த மிக சிறந்த நபிமார்களாக ஆக்கி கொடுத்தான். 2 பேரும் வித்தியாசமான பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு 5 பிள்ளை கிடைச்சா 5 பிள்ளையும் ஒரே மாதிரி வரணும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. சில பெற்றோர் எதிர்பார்க்கிற மூத்த பிள்ளை எப்படி படிப்போ அதை மாதிரி என்று 4 பிள்ளையும் படிக்கணும். 3வது பிள்ளை முட்டாள் என்று சொல்றது, 4வது மாதிரி நீ இல்லைன்னு சொல்றது. கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயிலை பார்த்து என்ன சொல்றான்? உலாமுன் ஹலீம். அவருடைய விசேஷம் என்ன? ஒரு வாப்பா கிடைச்ச பிள்ளைதான், தன்மையில வித்தியாசம். என்ன தன்மை? அல்லாஹ் சொல்றான், அவரு நல்ல பொறுமைசாலி. ஹலீம் என்று அல்லாஹ் அவங்கள பேசுறான். அதனாலதான் கத்திக்கு முன்னால கழுத்தை கொடுத்தாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள, அவரும் ஒரு நபி, தன்மைகள் வித்தியாசம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து ஹலீம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவனோட பரம்பரைய நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான் குலாமுன் அலீம், அறிவாளி என்று அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் அவரோட மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவரையும் குர்ஆன் பேசுது, அவர் ஒரு அறிவாளி. மகனுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவரையும் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் பேசுறான். கண்ணியமான பெரியார்களே, தாய்மார்களே, எனவே துஆ கேட்கும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்போம். கேட்பதை உடனடியாக தருவான் அல்லது தாமதித்து தருவான், கேட்டதை விட சிறந்ததை தருவான், கேட்டதற்கு மாற்றமாக தருவான். ஒன்றுமே இல்லை என்றால் மறுமையில் கேட்ட நன்மையை தருவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது, மக்ஃபிரத் விசாலமானது. கண்ணியமானது எதை சொல்ல வாரோம் என்றா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசுல அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ்,
ஏண்ட முடியெல்லாம் நரைச்சிட்டு. அவங்களோட கடைசி துஆ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி துஆவை குர்ஆன் பேசுது. இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ரஅசு ஷைபா. ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி துஆ கேட்குறாங்க. ரெண்டு விஷயங்கள் கண்ணியமான, எப்பயுமே நாங்கள் துஆ கேட்கும் போது நாங்கள் உலகத்தில் நாங்கள் செஞ்ச, தனிமையில் செஞ்ச, மறைவாக செஞ்ச சில நன்மைகளுக்கும் இந்த நன்மைகளை முன்னிறுத்தி ஒரு நன்மையை செஞ்சுட்டு துஆ கேட்கும் போது அந்த துஆவை அல்லாஹ் அவசரமாக ஏற்றுக்கொள்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, எகிப்தில் இருந்து, மிஸ்ர்ல இருந்து, எஜிப்ட்ல இருந்து போறாங்க, ஜோர்தானுக்கு போறாங்க, மதியனுக்கு போறாங்க. போற வழியில ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஒரு மூலையில நிக்கிறாங்க. வாலிபர்கள் ஆண்கள் ஒரு கிணத்தை சுத்தி தண்ணி அள்ளி கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் பேசுது. போய் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களிடத்தில். அந்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வாலிபனாக இருக்கிறார்கள். திருமணம் செய்தில்ல, காலில் போடக்கூடிய செருப்பு, உடம்புல ஒரு துணி மாத்திரம்தான். பசியோட போறாங்க, வேற நாட்டுக்கு போறாங்க, கையில ஒன்றும் இல்லை, தொழிலும் இல்லை, திருமணமும் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒரு பரதேசியை போல போறாங்க. போற வழியில ரெண்டு பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க. கேட்டாங்க ரெண்டு தாய்மாரிடத்துல, ரெண்டு குமரிகள்கிட்ட கேட்டாங்க, காலமா ஹத்துபுக்குமா, என்ன காரணம்? ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பெண்கள் தனியே வரக்கூடாது, ஆண் துணையோடு வர வேண்டும். இது எங்கட மார்க்கத்தில் மட்டுமல்ல, குர்ஆன்ல மட்டுமல்ல, ஹதீஸில் மட்டுமல்ல, முன்னைய நபிமார்களுடைய வரலாற்றிலும் பெண்கள் தனியே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கல்ல. பெண்கள், வயது வந்த பெண்கள் மஹரமானவர்களோடு பிரயாணம் போகணும். அதனால மூசா நபி பார்த்தாங்க, அவர் நபி கிடையாது, வேதம் இருக்கல்ல, தௌராத் இருக்கல்ல. போய் கேட்டா, காலமா கத்துபுக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தனியே வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு தனி என்ன வேலை இந்த இடத்துல? இப்பதான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொன்னாங்க, எங்கட வாப்பா ஒரு வயசாளி, எங்கட வாப்பாக்கு நடக்கலா, எங்கட வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும், தண்ணி குடத்தை தூக்குற அளவுக்கு வாப்பாக்கு சக்தி இல்லை, நடந்து வார அளவுக்கு வாப்பாக்கு சக்தி இல்லை, எங்களுக்கு வேற சகோதரர்கள் யாருமே கிடையாது, ஒரு நிர்பந்தமான காரணத்தினாலதான் வெளியே வந்திருக்கிறோம். இப்ப கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் ஓரமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, இல்ல, ஆண்கள் இருக்கும்போது ஆண்களோட எங்களுக்கு மிக்ஸ் ஆக இயலாது, ஆண்களோட கலக்க இயலாது, ஆண்களோட நாங்கள் கலந்திருக்க கூடாது, நாங்கள் அதனாலதான் ஓரமா இருக்கிறோம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? கண்ணியமானவர்களை, பெருசா ஒன்றும் செய்யல, காசு கொடுத்து சதக்கா செய்யல, பெரிய உதவி ஒன்றும் செய்யல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்புல சக்தியை கொடுத்திருந்தான், அவங்க நல்ல ஒரு பலசாலி என்று குர்ஆன் பேசுது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்யறாங்கண்டா, அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 குடம் தண்ணி அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு, கண்ணியமானவர்களே, பசியாக இருக்கக்கூடிய நேரம், எந்த பிரதி உபகாரம் எதிர்பார்க்கல, பசியோடு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய இலையத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்களாம், அவ்வளோ பசி. உதவியை செஞ்சுட்டு ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்கல, உலகத்துடைய லாபத்தை எதிர்பார்க்கல, அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்தாங்க. தண்ணி அள்ளி கொடுத்துட்டு குர்ஆன் பேசுது, ஃபஸகாலஹுமா ثم تولى الى الظل فقال رب اني لما انزلت الي من خير فقير. தண்ணி அள்ளி கொடுத்தாங்க, ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாங்க. இத குர்ஆன் பேசுது. தண்ணி அள்ளி கொடுத்தாங்க, பேர் எதிர்பார்க்கல, தண்ணி அள்ளி கொடுத்தாங்க, பிரதி உபகாரத்தை உலகத்தில் எதிர்பார்க்கல, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா? ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், இதுக்கு பின்னால என் வாழ்க்கையில என்னென்ன கைறுகளை, நலவுகளை நீ ஏற்படுத்தியிருக்கிறாயோ, அந்த நலவுகளின் பக்கம், அந்த கைறுகளின் பக்கம், அந்த பரக்கத்துகளின் பக்கம் எனக்கு தேவைக்குது. என்னன்னு சொல்லல, என்னென்ன கைரை நீ எழுதி வச்சிருக்கிறாயோ, இந்த வயசுல எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அந்த தேவைகளை யா அல்லாஹ் நீ பூர்த்தி செஞ்சுதா. ஒரு துவா செஞ்சாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 பொம்பளை பிள்ளையில ஒரு புள்ள, வீட்டுக்கு போன புள்ள வந்து சொல்லுது, எங்கட வாப்பா உங்களை கொஞ்சம் வர சொன்னாங்க, எங்கட வாப்பா வீட்டுக்கு வர. மரத்துக்கு கீழே உதவிக்கு யாருமே இல்லை, பசியோடு அமர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த ஒரு புள்ள வந்து சொல்லுது. குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், ஒழுக்கமாக அந்த புள்ள வந்துச்சு, எங்கட வாப்பா உங்களை வர சொன்னாரு, வீட்டுக்கு போறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய அந்த தகப்பன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. வெறுங்கையோட போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் மனைவியை கொடுத்தான்.
தொழில் இல்லாமல் போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தொழிலை கொடுத்தா 10 வருஷம் ஆடு மேய்க்கக்கூடிய தொழில், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தொழில். கண்ணியமானவர்களே, பசியோடு போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒரு குடும்பத்தை கொடுத்தான். அதாவது ஒன்றுமே இல்லாம போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒரு தொழிலாளியாக ஆக்கி, கூலி தொழிலாளியாக ஆக்கி, வேதம் கொடுக்கப்பட்ட நபியாக அல்லாஹ் அனுப்பிட்டான். 4 விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்தான். எதுக்கு பிறகு கொடுத்தான்? ஒரு நலவை செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்டான். நல்ல விஷயம், நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டிய இரவுல இருக்கிறோம். அடியார்கள்ட்ட அல்ல, அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் இப்படி ஒன்று செஞ்சிருக்கிறோம் ரப்பே, இதனால என்று துவாவை ஏற்றுக்கொள். கண்ணியமானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் என் உடம்பு பலகீனமாயிற்று. நலவுகளை சொல்லி துவா கேட்போம், எங்களோட பலகீனங்களையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லணும். சொன்னாங்க 2 பலகீனத்தை சொன்னாங்க. ஒன்று, என் உடம்புல எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிட்டு, நான் முதுமை அடைஞ்சிட்டேன். 2வது சொன்னாங்க, என் முடியெல்லாம் நரைச்சிட்டு. இந்த 2 விஷயத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. உடனடியாக அல்லாஹ் மலக்குமார்களின் மூலமாக நன்மாராயம் சொல்ல வைக்கிறான். ஜக்கரியா, உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ளியை நாங்க தரையிக்கிறோம். வயசத்துல 100, பொண்டாட்டி 82. தண்ட பலகீனத்தை ரப்பிட்ட சொல்றாங்க. உடம்பு பலகீனம், முடியெல்லாம் நரைச்சிட்டியா அல்லாஹ், நான் மௌத்த நெருங்கிட்டேன். அதனால சொன்னாங்க, நீங்க உங்களோட நரைச்ச முடிகளை பிடுங்க வேணாம். ஏன் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷமாக கேட்ட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது எப்பண்டா? நரைச்ச முடி அல்லாஹ்ட்ட சொன்ன நேரத்தில். சொன்னாங்க, நபி அவங்க 3 பேர்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்கு சமன். அதுல முதலாவது சொன்னாங்க குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ். 2வது சொன்னாங்க நேர்மையான ஆட்சியாளர். 3வது சொன்னாங்க துஷைப், நரைமுடி உள்ளவர்கள். நரைமுடி உள்ளவங்களை கண்ணியப்படுத்துங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்கு சமன் என்று சொன்னாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன முடி நரைச்சிட்டு ரப்பே என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ்வோட துஆவை ஏற்றுக்கொண்டு யஹ்யா என்று சொல்லக்கூடிய பிள்ளைய, ஆண் பிள்ளையை கொடுத்து, பிள்ளைக்கு பேரையும் அல்லாஹ்வே வச்சு கொடுத்தான். கண்ணியமானவர்களே, எங்களோட பலகீனங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். அல்லாஹு தஆலா எங்களோட துஆக்களை, எங்களோட தௌபாக்களை, எங்களோட இஸ்திக்ஃபார்களை ஏற்றுக்கொள்வான். எனவே தௌபா இல்லாத பாவம் எங்களோட நன்மைகளை விட்டு தூரமாக்கும், நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களை விட்டு எங்களை தூரமாக்கும். 2வது விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நாங்கள் சொன்ன ஆரம்பத்தில் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம், ஆகப்பெரிய கண்குளிர்ச்சி, குழந்தை பாக்கியம், எங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக தாரது. அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசை தாண்டியும் கடைசி ஃபைனல் துவா அதுதான், யாருக்கு பிள்ளையே தந்துட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். தௌபா இல்லாத பாவம் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த பாவத்தை செஞ்சு 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 பழகி இருக்கிறோமோ அதுக்கான தௌபாவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் நசீபாக்கல் என்று சொன்னா, கண்ணியமானவர் அல்லாஹ் இந்த இரவுல எங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். நாங்கள் செஞ்ச எல்லா பாவங்களை விட்டு அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நாங்கள் செஞ்ச பாவம் தாக்கம் செலுத்தும். எந்த பாவத்துக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் தௌபா செய்யலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக அந்த பாவத்தை அல்லாஹ் உலகத்தில் செய்ய வச்சு அந்த பிள்ளைகள் அல்லாஹ் சோதிப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ஆக பரிசுத்தமான பெண். குர்ஆன் அல்லாஹ் எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது கிடையாது. மரியம் என்ற பெயரை 33 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அரபு பேரும் இல்லை மரியம் என்றது, அரபு பேரே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், மரியம் மரியம் என்று பேசுறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா உலகத்தில் தன்னுடைய அற்புதத்தை காட்டுறதுக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒன்றுமில்லாம படைச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கணவனை வச்சு தாய் இல்லாம அல்லாஹ் படைச்சான். 3வது அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன? தாயை வச்சு தகப்பன் இல்லாமலும் வாப்பா இல்லாமலும் தந்தை இல்லாமலும் என்னால் உலகத்தில் ஒரு உயிரை உருவாக்கலாம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அற்புதத்தை உலகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இன்று இரவு விசேஷமாக இறங்கக்கூடிய, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுற இன்றைக்கு உலகத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு சீஃப் கெஸ்ட், விசேட அதிதிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதனால் உலகத்துக்கு வர மாட்டாங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய இரவை நாங்கள் ஆதரவு வைத்தவர்களாக இருக்கிறோம். அவங்களோட பரக்கத்தால தான் என்னையும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது.
அவங்களோட பரக்கத்தால தான் 83 வருஷம் 4 மாசம். அல்ஃபு ஷஹர் 1000 மாசம் எத்தனை நாள், எத்தனை வருஷம்? 83 வருஷமும் 4 மாசமும். அந்த அந்த வயசு அடைகிறதே பெரிய விஷயம். இந்த உம்மத்துடைய 60க்கு 70க்கு இடப்பட்ட காலம். 40 வந்தாலே குர்ஆன் சொல்லுது நீங்க மௌத்துக்கு தயாராகுங்க. 40 அடைஞ்சா குர்ஆன்ல அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவங்களோட தௌபாவை அல்லாஹ் பேசுறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 40 வயசு அடைஞ்ச நேரத்தில் அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக நீ ஆக்கித்தா. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, இன்னி துபுத்து இலைக்க, உன்னிடத்துல நான் தௌபா செய்றேன். இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சூரத்துல் அஹ்காஃப்ல அல்லாஹ் பேசுறான். உலமாக்கள்கிட்ட கேட்டு பாடமாக்கிக் கொள்ளுங்க. 40 வயசு அடைஞ்சவங்க ஓத வேண்டிய துஆ இன்னி துபுத்து இலைக். ஏன் இந்த துஆவை செஞ்சாங்கன்னா கண்ணியமானவர்களே, 2 விஷயத்துக்காக. ஒன்று, 40 வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நபி அவங்க சொன்னாங்க 60க்கும் 70க்கும் இடப்பட்ட காலம். 40 இவர் அதிகமான காலம் வாழ்ந்துட்டாரு. இதுக்கு பின்னால் எத்தனை நாள் வாருவாரோ அல்லாஹு அலம். எத்தனை வருஷம் அல்ல, எத்தனை நாள். 40 அடைந்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து விட்டீர்கள். நீங்கள் வாழ வேண்டிய காலம் மிக குறைவாக இருக்கிறது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னி துபுத்து இலைக், யா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் உன்னோட நான் தௌபா செய்கிறேன்னு தௌபா செஞ்சாங்க. அந்த தௌபாவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். கண்ணியமானவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை உருவாகுது. கணவன் இல்லை, குழந்தை உருவாயிட்டு. இப்போ ஊர் மக்கள் தப்பாக பேசுவாங்க, சந்தேகம் வைப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மற்றவனை பார்த்து சந்தேகப்படுறதும் பாவம், இன்னொத்தன் என்ன பார்த்து சந்தேகப்படுற மாதிரி நடந்து கொள்றதும் பாவமே. இன்னொத்தன பாவத்துக்கு நான் காரணமாக்கிறேன். இன்னொத்தனை பார்த்து சந்தேகப்படுறதும் பாவம், இன்னொத்தன் என்ன பார்த்து சந்தேகப்படுற மாதிரி நடந்து கொள்றதும் பாவம். அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஊர்ல இருந்தா மக்கள் தப்பா பேசுவாங்க, கல்யாணம் முடிக்காம திருமணம் செய்யாம புள்ள உருவாகிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. சூரா மரியம் நல்லா பேசுறான். ஊரை விட்டு போய் குழந்தை முழுமையாக வயிற்றில் முழுமை அடைஞ்சி அவங்களுக்கு பிரசவ வருத்தம் ஏற்படுது. அல்லாஹு தாலா சொல்றான், ஒரு ஈச்சப்பழ மரத்துக்கு கீழே போறாங்க, இருக்கிறாங்க, குழந்தை கிடைச்சிட்டு, ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டு. இப்ப அல்லாஹ்வோட கட்டளை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மரியம் நீங்க இப்ப பாலைவனத்தில் உங்களுக்கு வாழ இயலாது, தனியா வாழ இயலாது, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பிள்ளைய பராமரிக்கணும், பிள்ளைய ஒரு நல்ல சூழல்ல வாழணும், மக்களோட சேர்ந்து வாழணும், குடும்பத்தோட சேர்ந்து வாழணும், தனிய பிள்ளைய வளர்க்கலாம், ஊருக்கு போங்க. கண்ணியமானவர்களே, இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு வராங்க. ஃபாத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலு. அல்லாஹ் சொல்றான், ஊருக்கு போற நேரத்தில் யாரு என்ன கேள்வி கேட்டாலும் யாருடைய கேள்விக்கும் நீங்க பதில் கொடுக்க கூடாது. இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நீங்க சொல்லணும் நான் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறேன். யாருடைய கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டாம். என் மக்கள் பேசுவாங்க, மக்கள் தப்பா பேசுவாங்க, தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க, உங்களை விமர்சிப்பாங்க, நீங்க மௌனமாக இருங்க, யாருக்கும் பதில் கொடுக்க வேணாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு வராங்க. கண்ணியமானவர்களே, ஊருக்கு வரக்கூடிய நேரத்தில் ஊர் மக்கள் சொன்ன 2 வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. 2 வார்த்தை சொன்னாங்க ஊர் மக்கள். ஒன்று சொன்னாங்க, யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ராஅ, சொன்னாங்க ஹாரூனுடைய சகோதரியே. இந்த இடத்துல ஹாரூன் என்பவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அல்ல. நல்ல விலை கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ் 2 ஹாரூனை பத்தி பேசுறான். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன், 2வது ஹாரூன் என்று பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சாலிஹான மனிதன். அவர் எப்பயும் இபாதத்து செய்யக்கூடிய மனிதன், பள்ளியில் நேரத்தை செலவழிக்கக்கூடிய மனிதன், தொழுகையில் ஈடுபடக்கூடிய மனிதன். சின்ன வயசுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்துத்தான், அந்த ஹாரூனை பார்த்துத்தான் தொழ ஆரம்பிச்சாங்க. ஹாரூனை மாதிரி நானும் தொழணும், அல்லாஹ்வோட நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்று பக்குவமாக வாழ்வதற்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பக்குவப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர். அவரை தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். மக்கள் சொன்னாங்க, எப்படி தெரியுமா, ஹாரூன்ட தங்கச்சி, நீ ஹாரூன மாதிரி தொழுத புள்ள, நீ ஹாரூன மாதிரி இபாதத்து செஞ்ச புள்ள, ஹாரூன மாதிரி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட புள்ள என்று அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லாம உக்த ஹாரூன், ஹாரூன்ட தங்கச்சியே, ஓண்ட வாப்பாவும், முதல்ல சொன்னாங்க வாப்பாவை, ஓண்ட வாப்பாவும், 2வது சொன்னாங்க ஓண்ட உம்மாவும். ஓண்ட வாப்பாவும் உம்மாவும் செய்யாத ஒரு தப்படி செஞ்சிட்டாய்.
ஊர் மக்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களுக்கு உண்மை தெரியாது, அல்லாஹ்வுடைய அற்புதம் தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் பிறந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அற்புதம் தான் இது, அல்லாஹ்வினால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை என்று ஊர் மக்களுக்கு தெரியாது. வெளிரங்கத்தை வைத்து ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா கண்ணியமானவர்களே? வாப்பாவையும் உம்மாவையும் தான் பேசினாங்களே தவிர மரியமுக்கு யாரும் ஒன்று சொல்லல. சொன்னாங்க, மரியம் உங்களோட வாப்பா நாங்க அறிஞ்ச மட்டில, எங்களுக்கு தெரிஞ்ச மட்டில உங்களோட வாப்பா விபச்சாரம் செஞ்சில்ல. ரெண்டாவது சொன்னாங்க, உங்களோட உம்மாவும் விபச்சாரம் செஞ்சில்ல. எப்படி மரியம் நீங்க விபச்சாரம் செஞ்சீங்க? அவங்களோட கொள்கை, அதுக்கு பின்னால உண்மை வெளியாகுது. நீங்க எப்படி இந்த தப்பை செஞ்சீங்க மரியம்? உங்களோட வாப்பாவும் உம்மாவும் இதை செய்யலையே. கண்ணியமானவர்கள், இப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியான், நான் நபியாக வர இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் எதை சொல்ல வருதுண்டா, அந்த ஊர் மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சாங்க, தப்பு செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க, விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் மக்கள் பேசினது உம்மாவையும் வாப்பாவையும் தான். தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நானும் நீங்களும் விபச்சாரம் அல்ல, விபச்சாரத்தை போன்ற என்ன தப்பு தவறுகளை நாங்கள் உலகத்தில் செய்து தௌபா இல்லாமல் மரணிப்போமோ மௌத்தாகுவோமோ, அந்த தப்பையும் தவறையும் பாவத்தையும் எங்களுடைய பரிசுத்தமான பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் செய்ய வைத்து விடுவான். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு கண்ணியமான குடும்பம் என்று ஆலு இம்ரான், இம்ரான் ஃபேமிலி, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் சொல்ற பேர் என்ன? இம்ரான் ஃபேமிலி. இம்ரான் ஃபேமிலி என்று குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. மக்கள் என்ன சொன்னாங்க? உங்களோட உம்மா வாப்பா பரிசுத்தமானவங்க, நல்லா வாழ்ந்துட்டு போய்த்திருக்கிறாங்க, அவங்க இப்படியான தப்பு தவறு செய்யாம வாழ்ந்துட்டு நல்ல பேரோட மௌத்தாக இருக்கிறாங்க, எப்படி மரியம் நீங்க இந்த தப்பை செஞ்சீங்க? இது அடுத்த விளக்கம் என்ன? உங்களோட உம்மாவும் வாப்பாவும் மோசமானவங்களாக இருந்திருந்தா, இப்படியான தப்புக்களை செஞ்சிருந்தா, இப்படியான பாவங்களை செஞ்சிருந்தா, அந்த மக்கள் ஒன்றுமே கேட்டிக்க மாட்டாங்க, நீயும் செஞ்சிருப்பாய். உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, தௌபா இல்லாத பாவம், தௌபா இல்லாத அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விஷயம் ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த இரவு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம், இந்த ரமலான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். எஞ்சிருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளை நாங்க சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். எஞ்சிருக்கக்கூடிய சஹருடைய நேரத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோம். இஃப்தாருடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்வோம். எங்களோட சதக்காக்கள் தான தர்மங்களின் மூலமாக அந்த பாவங்களுக்கான தௌபாவை பெற்றுக்கொள்வோம். இல்லை என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும், 60, 70, 80 வருஷம் வாழ்ந்துட்டு மௌத்தாகிடுவோம். எங்களோட பரம்பரையில அப்படியான பாவங்களை, தௌபா இல்லாத பாவங்களை, தௌபா இல்லாத அனாச்சாரங்களை, தௌபா இல்லாத அநியாயங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கிடுவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஆசைப்பட்டவர்களாக, அதை ஆதரவு வைத்தவர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். நாங்கள் அந்த இரவை ஆசைப்படுவதை போன்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை ஆசைப்படுவதை போன்று, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிக்கக்கூடிய கூட்டத்தில் என்னையும் சேர்ப்பான், நரக விடுதலை பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்க வேண்டும். அதே நேரத்திலே தௌபா இல்லாமல் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை முன்வைத்து, சதகாக்களை முன்வைத்து, பிடித்த நோன்புகளை முன்வைத்து, ஓதிய குர்ஆன்களை முன்வைத்து, சொன்ன ஸலவாத்துக்களை முன்வைத்து, செய்த நல்ல காரியங்களை முன்வைத்து இந்த இரவிலே தௌபாக்களில் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவோம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளப்படாத தௌபா, ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை விட்டு எங்களை தூரமாக்கிவிடும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அது தாக்கம் செலுத்தக்கூடியதாக மாறிவிடும். எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா இந்த இரவை நாங்கள் ஆசைப்பட்டதை போன்று இந்த இரவை முழுமையான லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, நரக விடுதலையை பெற்று, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாக. இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலும், இந்த இரவில் முழுமையான நன்மைகள் யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முழுமையான நன்மைகளை பெற்ற கூட்டத்திலும், கபராளிகள் யார் யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே இந்த இரவிலே இந்த இரவிலே கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான அனைத்து கபராளிகளுக்கும் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் நரக விடுதலை அளித்து சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.